2019 மக்களவை தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம். பெரம்பலூர் தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். தேர்தல் பிரச்சாரத்தில் டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தல். திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நிதி ஆயோக் கலைக்கப்படும். ராகுல் காந்தி திட்டவட்டம். நாட்டின் வளர்ச்சியில் எதிர்க்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை. பிரதமர் மோடி விமர்சனம். பெரம்பலூர் மக்களவை தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க பாடுபடுவேன் என பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். இதற்காக பல்வேறு பகுதிகளில் அவர் முனைப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாலிகண்டபுரம் பகுதியில் டாக்டர் பாரிவேந்தர் இன்று வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களை ஆதரித்து உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எனவெல்லாம் செய்ய வேண்டும் நீங்கள் எதிர்பார்ப்பீர்களோ அதற்கேற்ப நான் செயல்படுவேன் என்பதையும், உங்கள் தேவைகள் எதுவானாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்ய காத்திருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு தவறாமல் வாக்களிப்பேன் உதயசூரிய சின்னத்தில். பின்னர் தேவையூர், மங்களமேடு, எரையூர், வீக்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வீக்களத்தூர் பகுதிக்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் வான வேடிக்கையுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பாரிவேந்தருக்கு வரவேற்பு அளித்தனர். அருமை பெரியவர்களும் அன்பான தாய்மார்களும் வரவேற்பு அளிக்கிறார்கள். நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள் உங்கள் இடத்தில் வாக்கு சேகரிப்பார்கள். பின்னர் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என தெரிவித்தார். தொகுதி மக்களின் குறைகளை கண்டிப்பாக தீர்த்து வைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரம்பலூர் பாராளுமன்ற வேட்பாளராக உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு அந்த தொகுதிக்கு சிறப்பாக நிதிகளை வாங்கி தருவானோ, சேவைகளை செய்வானோ, வாழ்க்கையை கொடுப்பானோ, அந்த அளவுக்கு நான் உறுதியாக செய்வேன் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உங்களுடைய முன்னாள் MP, மேலாள் அமைச்சர் அன்புக்குரிய ராஜா அவர்கள் இந்த தொகுதியில் பாராளுமன்றத்தில் வேட்பாளர் இருந்தபோது எத்தனையோ எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார். அவற்றில் சில கிடப்பில் போடப்பட்டிருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதன் தொடர்ச்சியாக என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உறுதியாக அவற்றை வெற்றிகரமாக முடித்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பேன் என்று கூறி நீங்கள் ஏன் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை முன்னாள் அமைச்சர் ராஜா அவர்கள் விளக்குவார்கள். அதனைத் தொடர்ந்து பசம்பலூரில் உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர்,
பெரம்பலூர் தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என தெரிவித்தார். கிடப்பில் போடப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவேன் என அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் அளித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்த, அறிந்த, ரசித்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் உங்கள் மனதில் என்றும் நிற்பவர் மரியாதைக்குரிய அமைச்சர் ராஜா அவர்கள். அவர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், கல்லூரிகளை கொண்டு வந்திருக்கிறார், மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து நிறைவேற்றாமல் இப்போது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவருடைய அடிவத்தை அவரை போல உங்களுக்கும் எதிர்காலத்தில் வளர்ச்சியை கொடுக்கவும் மகிழ்ச்சியை கொடுக்கவும் நான் பாடுபடுவேன் என்பதோடு உங்களுடைய மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலிட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மரவாதின் உதயசூரியன், மரவாதின் உதயசூரியன், மரவாதின் உதயசூரியன். நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை உங்கள் ஊர் மைந்தர் ராஜா அவர்கள் விளக்கமாக உங்களுக்கு சொல்லுவார்கள். முன்னதாக பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து திமுக கொள்கை பரப்பு செயலரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராசா பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் ஜனநாயக ஆட்சியை மீண்டும் கொண்டுவர உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக கூறிய பிரதமர் மோடி இதுவரை எந்த வேலை வாய்ப்பையும் அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். பெரம்பலூர் தொகுதி பல வளர்ச்சி திட்டங்களை பெற டாக்டர் பாரிவேந்தருக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் ராசா கேட்டுக்கொண்டார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற நம்முடைய பாரிவேந்தர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன் என்றால் அவருக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு கேட்பதற்கு நான் உரிமை உள்ளவன் என்கின்ற பெருமையோடு உங்களிடத்திலே வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். 3 முறை நாடாளுமன்றத்திற்கு என்ன நீங்கள் அனுப்பினீர்கள். இந்த தொகுதியில இருந்து 2 முறை கலைஞர் அமைச்சராக வைத்திருந்தார். அந்த காலகட்டங்களில் உங்களுக்காக பணியாற்றிய உண்மையான உங்களுடைய தோழன், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து தந்தவன் என்கின்ற அந்த உரிமையோடு உங்களிடத்திலே அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்ள நான் வந்திருக்கின்றேன். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மை போல ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து பிஎஸ்சி பட்டம் படித்து பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி பிறகு தேர்விலே தோல்வி அடைந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு டுட்டோரியல் நடத்தி அதில் இருக்கிற வருமானத்தை ஒரு பள்ளிக்கூடமாக மாற்றி அந்த பள்ளிக்கூடத்தை கல்லூரிகளாக்கி, கல்லூரிகளை பல கல்லூரிகளாக்கி, அதற்கு பிறகு மருத்துவக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி என்று பெரிய பெரிய கல்லூரிகள் எல்லாம் தன்னுடைய கடின உழைப்பால், அயராத உழைப்பால் உருவாக்கி இன்றைக்கு மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களை கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக தமிழ்நாட்டில், ஆந்திராவில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கல்வி வள்ளல் தான் நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். எனவே நான் உங்களுக்கு பணியாற்றிருக்கிறேன், பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த உரிமையின் காரணமாக உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்கிறேன். அவர் ஒரு தகுதியுள்ள வேட்பாளர், அதனால் அவருக்கு உதயசூரியன் சொந்தத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்கிறேன். இதையெல்லாம் விட நம்ம தொகுதி, நீங்க, நான், பாரிவேந்தர், நீங்க எல்லாம் விட உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் மோடி என்கின்ற அரக்கனை தூக்கி எறிந்து ஒரு ஜனநாயக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவரை ஆதரியுங்கள். ஆட்சி மாற்றத்துக்காக நடைபெறும் தேர்தலாக மக்கள் கருதக்கூடாது என்றும் இது நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல் எனவும் திமுக தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி வேட்பாளர் செல்லக்குமார், ஓசூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தொகுதி திமுக வேட்பாளர் SC சத்யா ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார்.
அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ள வாக்காளர்கள் அதனை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்தியிலும் மாநிலத்திலும் நடைபெறும் ஆட்சி மக்களுக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்ட ஸ்டாலின், பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபொழுது மேற்கொண்ட மக்கள் நலத்திட்டங்களையும் ஸ்டாலின் பட்டியலிட்டார். தருமபுரி மாவட்டத்திற்கு நான் எத்தனை வரை வந்து சென்றிருப்பேன். ஜப்பான் நாட்டிற்கு சென்று அதற்குரிய கடனை பெற்று வர வேண்டும், நிதியை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் என்னை, கலைஞர் அவர்கள் என்னை அன்றைக்கு அனுப்பி வைத்தார்கள். அதிகாரிகளோடு சென்றேன். அங்கிருக்கக்கூடிய வங்கியினுடைய அதிகாரிகளோடு கலந்து பேசினேன். அதற்கு பிறகு அதை முக்கிய திட்டமாக அவர்களும் எண்ணி இதை நிறைவேற்றியே தீர்வோம் என்று உறுதிமொழி தந்து, அதற்கு பிறகு அவர்களும் பலமுறை இந்த பகுதிகளுக்கு வந்து ஆய்வு நடத்தி இது உண்மை என்பதை கண்டறிந்து இது தேவை என்பதையும் அவர்கள் முடிவு செஞ்சு அதற்கு பிறகு அந்த நிதியை ஒதுக்கி தந்தார்கள். அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களே அதற்குரிய அடிக்கல் நாட்டு விழாவை தருமபுரியில் வந்து நடத்தினாரா இல்லையா? நடத்தியதற்கு பிறகு எத்தனை முறை நாங்கள் எங்கள் அதிகாரிகளோடு இந்த பகுதிகளுக்கு வந்து அது எங்கெங்கே நடக்கிறது, அங்கெங்க நடக்கிற நேரத்தில் எங்கெங்க சங்கடங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்ந்து அதற்கு பிறகு அதை முடித்து தந்திருக்கிறோம் என்று சொன்னால் தயவு கூர்ந்து நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். ஆக அந்த 10% பணியை முடிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதை இந்த மாவட்ட மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று அவர்கள் கருதி இருந்தால் ஒரு 3 அல்லது 4 மாதத்திற்குள்ளாக நிச்சயமாக முடித்திருக்க முடியும். நாம் எதிர்ப்பை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தால் அதை திறந்து வைத்து விட்டார்கள். வாக்குறுதிகளை பிரதமர் மோடி நிறைவேற்றவில்லை. மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன. மத்தியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிதி ஆயோக் கலைக்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸ் கட்சி பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள நிதி ஆயோக் அமைப்பு பிரதமருக்கு விளம்பரம் தேடி தருவதையும் தரவுகளை மாற்றிக் கொடுப்பதையுமே செய்து வருவதாக கூறியுள்ளார். இதனால் எந்த பயனும் இல்லாததால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் இதனை கலைக்க உள்ளதாக ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். இதற்கு பதிலாக புதிய திட்டக்குழு அமைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அதில் உறுப்பினர்களாக பிரபல நிபுணர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் இருப்பார்கள் என்றும் 100க்கும் குறைவான பணியாளர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் குறைந்தபட்ச வருமான திட்டத்தை நிறைவேற்றும் என கூறியுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சியில் எதிர்க்கட்சிகளுக்கு ஒருபோதும் அக்கறை இல்லை என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 11 நடைபெறவுள்ளது. இதில் ஆலோ பகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சியையும் வெற்றியையும் பாராட்ட மனமில்லாதவர்களாக எதிர்க்கட்சியினர் இருப்பதாக குறிப்பிட்டார். பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் நடத்திய போதும் எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கை மாறுபாடாக இருந்ததாக கூறினார். எதிர்க்கட்சிகள் பயங்கரவாதிகளின் குரலாக பேசுவதாகவும் தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு உரிய தண்டனையை மக்கள் வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் வரும் 2 மற்றும் 3ஆம் தேதி அரசியல் கட்சிகளுடன் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாகன சோதனையில் 70 கோடியே 90 லட்சம் ரூபாய் ரொக்கம், 313 கிலோ தங்கம் மற்றும் 370 கிலோ வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக 833 வழக்குகள் பதியப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். காவல்துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் துரைமுருகன் வீடு மற்றும் கல்லூரியில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தப்பட்டதாகவும்
சத்யபிரத சாஹூ விளக்கம் அளித்துள்ளார். சாதாரண தொண்டனாக இருந்து அரசியலில் முன்னேறிய தம்மை ஸ்டாலின் குறை கூறுவது பொருத்தமற்றது என முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாகை மக்களவை தொகுதி வேட்பாளர் மா சரவணனை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், கொல்லுமாங்குடி பகுதிகளில் முதல்வர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் முதல் திட்டமாக செயல்படுத்தப்படும் என கூறினார். 3200 ஏரிகள் தூர்வாரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட முதல்வர், தடுப்பணைகளை கட்ட தமிழக அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய தமிழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், இப்படி பல கட்சிகள், வாக்கு வங்கி உள்ள கட்சிகள்லாம் நாங்கள் எங்களுடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் வாக்குகள் சேகரிக்கின்ற பொழுது அதிக வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய வேட்பாளர் அனைவரும் வெற்றி பெறுவாங்க. இதனிடையே முதலமைச்சர் பழனிசாமி கலந்து கொள்ள இருந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்த பெண்கள் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடியில் இன்று 12 மணிக்கு முதலமைச்சர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்தது. இதற்காக அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் கொல்லுமாங்குடிக்கு அழைத்து வரப்பட்டனர். வெயிலின் காரணமாக பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருந்த பெண்கள் சிலர் மயங்கி விழுந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. தமிழகத்தில் 80 லட்சம் பட்டதாரி இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவிப்பதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தியை ஆதரித்து மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட லக்காபுரம் பகுதியில் வைகோ பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், கடந்த மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி அறிவித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். வங்கிகளை ஏமாற்றிவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி அறிவித்து கார்ப்பரேட் அரசாக பாரதிய ஜனதா விளங்குவதாக வைகோ தெரிவித்தார். கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்போம் என்று கோரினார். 2000 பேருக்கு கூட வேலை கிடைக்கவில்லை. உங்கள் வங்கி கணக்கிலே ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் உங்கள் இல்லம் தேடி வரும் என்று கூறினார். 15,000 கூட வரவில்லை. 150 ரூபாய் கூட வரவில்லை. 80 லட்சம் பேர் இந்தியாவிலே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் பட்டதாரிகள், பிஇ, எம்இ, எம்பிஏ பட்டதாரிகள் வேலையின்றி இருக்கிறார்கள். 26 கிலோ தங்கம், 24 லட்சம் ரொக்கம் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சிறப்பு செய்திகள் தொடர்கின்றன. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே பாரதிய ஜனதாவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாக கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் எதிர்க்கட்சியினர் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவதற்கு கண்டனம் தெரிவித்தார். பொள்ளாச்சி விவகாரத்தில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ஜெயராமன் மகனுக்கு தொடர்பு உள்ளது என்பதற்கு ஆதாரம் இருப்பதாக கூறிய ஈஸ்வரன், இது குறித்து விவாதிக்க அமைச்சர் தங்கமணி தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார். கட்சி இத்தனை ஆண்டுகளாக எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த கட்சியை அவ்வளவு காப்பாற்றி கொண்டு வந்த ஒரு திறமையான ஒரு தலைவி ஜெயலலிதா அவர்கள் இவங்களை சும்மா விடுவாங்களா? ஒரு வழக்குக்காக கட்சியும் தமிழகத்தையும் அடகு வைப்பதை ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? பொள்ளாச்சியில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எந்த நடவடிக்கை எடுக்காம குற்றவாளியை காப்பாத்துறீங்க, அந்த மாதிரி இருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக அமமுக துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் கணேசகுமார் மற்றும் ஓசூர் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் புகழேந்தி ஆகியோரை ஆதரித்து ஓசூரில் டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ், பாரதிய ஜனதா போன்ற தேசிய கட்சிகள் தமிழகத்தை அழித்துவிட்டதாக கூறினார். குறிப்பாக பாஜக அரசு தமிழகத்தை மிகவும் பின்தங்கிய நிலையில் வைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இங்கே தமிழ்நாட்டில் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. இங்கே சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை வர முடியாது இருப்பதால் பல்வேறு பிரச்சனைகளை நமது நியாயங்களை
ஒருங்கிணைத்து அவர்கள் விவசாயிக்காக வாக்கு வங்கியை எம்பி எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்பதற்காக கர்நாடகாவையும் ஆந்திராவையும் கேரளாவையும் தான் அவர்கள் ஆதரிக்கிறார்களே தவிர தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது. தேர்தலின் போது பணியில் ஈடுபடும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பை திருப்பூர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான பழனிசாமி தொடங்கி வைத்தார். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணி மேற்கொள்ளும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று தொடங்கியது. இதில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த திரளான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். வாக்களித்த சின்னத்தை அறிந்து கொள்ளும் விவிபேட் எந்திரத்தை கையாள்வது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான பழனிசாமி ஆசிரியர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 26 கிலோ தங்கம் மற்றும் 24 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி தமிழக எல்லையில் உள்ள முள்ளோடை பகுதியில் தேர்தல் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சேலத்தில் இருந்து வந்த வாகனத்தை சோதனை செய்ததில் 26 கிலோ தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நகைகள் புதுச்சேரியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு கொண்டு செல்வதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். எனினும் முறையான ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்தனர். அதே சோதனை சாவடியில் கடலூரில் இருந்து வந்த கார் ஒன்றை சோதனை செய்ததில் அதில் 24 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. ஆவணங்கள் இல்லை என்பதால் வாகனத்துடன் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். இத்துடன் மக்களவை தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.